ஆத்ம வணக்கம். எப்பவுமே நம்மளை சுத்தி நடக்கிற செயல்பாடுகள்ல எல்லாத்துலயுமே பிறருடைய குற்றத்தையே நாம பார்ப்போம். அவங்களுடைய குற்றத்தை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்ல அவங்கள குற்றவாளி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்ப நம்மளுடைய குற்றத்தை நாம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பிறரை நாம குற்றவாளி ஆக்குறத நிறுத்துவோம். அதே மாதிரி பிறர் மேல கோப எண்ணங்கள் வர்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப பிறர் குற்றம் பார்த்தே வாழ்ந்தா சுற்றமும் நட்பும் நம்மளை விட்டு விலகி, நல்லவங்களும் கூட நம்மளை விட்டு நம்மளுடைய பழக்கத்தை விட்டு விலகி. அப்ப பொறுமையா நிதானமா முதல்ல தன்னை உணரணும். தன்மேல் இருக்க குற்றத்தை உணரணும். அப்ப தன் குற்றம் தன் பிழை யார் ஒருத்தவங்க உணர்றாங்களோ அவங்க தான் பிறரை அனுசரித்து பிறரை பொறுத்து அவங்களோட இணக்கமான ஒரு வாழ்க்கை ஒரு உறவு வச்சுக்க முடியும். அப்ப பிறர் குற்றம் பார்க்கறதையே நிறுத்திட்டு முதல்ல தன் குற்றத்தை உணர்ந்து தன்னை திருத்த முயற்சித்தா வாழ்க்கையும் நட்பும் உறவும் சிறப்பா இருக்கும். ஆத்ம வணக்கம்.